السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله فإن أحسن الحديث هدي محمد النبي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. صدق الله العليم. அகில உலகங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய சர்வலோக ஆட்சியாளன் மறுமை நாளினுடைய அதிபதி அந்த அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, புகழும் புகழ்ச்சியும் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்தவனாக, இந்த மனித குல சமுதாயத்திற்கு அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட கொடைகளில் பலவிதமான அருட்கொடைகள் எண்ணில் அடங்காத அளவிற்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த அருட்கொடைகள் எல்லாம் என்ன என்று நாம் கணக்கெடுத்தால் எண்ணில் அடங்காத அளவிற்கு நாம் அவனுடைய அருளை சுகமாக அனுபவித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் பார்க்கக்கூடிய கண்களாக இருந்தாலும், நுகரக்கூடிய மூக்காக இருந்தாலும், கேட்கக்கூடிய காதுகளாக இருந்தாலும், நாம் பேசக்கூடிய நாக்குகளாக இருந்தாலும், இவை எல்லாமே அல்லாஹ்வினுடைய அருள்தான். இந்த சொல்லப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒன்று மனிதர்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்களுடைய அருமை அப்பொழுதுதான் தெரியும். இன்னும் சொல்ல போனால், இலவசமாக கிடைக்கக்கூடிய காற்றுகளை சுவாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நாம், அதுவும் அல்லாஹ்வினுடைய அருள்தான். ஒரு நிமிடம் சுவாசிக்கக்கூடிய காற்றை அல்லாஹ் நிறுத்தி வைத்தால் உலகம் தள்ளாடிவிடும். 60 நொடி பொழுது இந்த இலவசமாக கிடைக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய காற்றை அல்லாஹ் தடுத்து நிறுத்தினால் இந்த உலகத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை மனிதர்கள் சிந்தித்து பார்த்தால், அவர்கள் அனுபவித்து பார்த்தால் 24 மணி நேரமும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய மனிதனாக மாறிவிடுவான். அல்லாஹ் அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தினார். அப்படியெல்லாம் அருள் வளத்தை கொடுத்து இன்னும் சிறப்பாக ஒரு அருளை அல்லாஹ் சொல்லுகின்றான். இந்த பூமியில இருக்கக்கூடிய அருள் வளங்களில் செல்வங்களாக இருந்தாலும், மாளிகைகளாக இருந்தாலும், மனைவிகளாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும், மிகவும் சொல்லப்படக்கூடிய விசேஷமான ஒரு அருள் என்ன தெரியுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய குழந்தைகள். அந்த குழந்தைகள் உங்களுடைய மிகப்பெரிய அருள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். அந்த குழந்தைகளை நாம் எப்படி கையாள வேண்டும், அந்த குழந்தைகளை எப்படி கையாண்டால்
நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் அதிகமாக நபிமார்கள் எல்லாம் பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும், நமக்கு பிறந்த குழந்தைகள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் நபிமார்கள் அதிகமாக துஆ செய்து அனுபவித்திருக்கின்றார்கள். இந்த குழந்தை செல்வங்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது அதை ஒரு அலங்காரம் என்று சொல்லுகின்றான். குழந்தை என்பது இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள். அல் மாலு வல பனூன் ஜீனத்து ஹயாத்து துன்யா. செல்வமாக இருந்தாலும் குழந்தைகளாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அது ஒரு அலங்கார பொருள். அந்த அலங்கார பொருளை எப்படி கையாள வேண்டுமோ அந்த முறையில் கையாண்டோம் என்று சொன்னால் அந்த அலங்கார பொருள் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு சான்று அளிக்கக்கூடியதாகவும் கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வல்லதீன யகூலூன ரப்பனா ஹபுலனா மின் அஜ்வாஜினா வ துர்ரியத்தன் குர்ரத்தன் அகையூன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், எங்களுடைய மனைவியரிடம் எங்கள் சந்ததியிடமிருந்தும் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று நபிமார்கள் துஆ செய்திருக்கின்றார்கள். குழந்தைகளிடம் கண் குளிர்ச்சி என்று சொன்னால் குழந்தைகள் அழகாக இருப்பதும் குழந்தைகள் வெள்ளையாக இருப்பதும் அல்ல. அந்த குழந்தைகள் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு இணை துணை வைக்காமல் மரணிக்கும் வரை அல்லாஹ்வை நேசித்து தூதரை நேசித்து மரணிக்கக்கூடிய குழந்தையாக இருந்தால் இம்மையிலும் மறுமையிலும் கண் குளிர்ச்சி என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்படி நாமெல்லாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது கண் குளிர்ச்சியை தேடக்கூடிய குழந்தைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்று சொன்னால் அந்த குழந்தைகளால் நமக்கு ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்ன என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். வஅலமு அன்னமா அவுலாதுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னத்துன். இந்த குழந்தைகள் உங்களுக்கு அருளாக இருந்தாலும் உங்களுக்கு சோதனையாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லும் பொழுது குழந்தைகளின் மூலம் சோதனை என்று சொன்னால் அழகான குழந்தையாக இருந்தால் வெள்ளையாக இருந்தால் மனிதர்கள் இலகுவாக ஏற்றுக்கொள்வார்கள். என்னுடைய குழந்தை அழகாக பேசுகின்றது, காதுகள் எல்லாம் நல்லா கேட்கின்றது, நன்றாக நடக்கின்றது, என்னுடைய குழந்தை அழகாக இருக்கின்றது, மனிதனின் மனம் ஏற்றுக்கொள்ளும். அல்லாஹ் சோதனை என்று சொல்லும் பொழுது குழந்தையை கொடுத்து ஒரு கால் விளங்காமல் கொடுப்பான், ஒரு கை விளங்காமல் கொடுப்பான், வாய் பேச முடியாமல் கொடுப்பான், மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளை கொடுப்பான். அந்த குழந்தைகளை கொடுக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? மனிதர்கள் விரக்தி அடைந்து விடுவார்கள். காலம் காலமாக குழந்தை இல்லாமல் 10 வருடம் 20 வருடம் காத்திருந்து நான் ஒரு குழந்தையை பெற்றேன், ஆனால் அல்லாஹ் எனக்கு மோசம் செய்து விட்டான். எப்படி சொல்லுவார்கள்? அல்லாஹ் எனக்கு மோசம் செய்து விட்டான், எனக்கு வாய் பேச முடியாத ஊமை குழந்தையை கொடுத்து விட்டான், காது கேட்க முடியாத செவிட்டு குழந்தையை கொடுத்து விட்டான், மன வளர்ச்சியை குன்றிய குழந்தையை கொடுத்து விட்டான். இந்த குழந்தைகளை எல்லாம் பார்த்தால் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி ஒன்று மாதிரியே இருக்கும். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் இருக்குல்ல, அந்த குழந்தைகளை எல்லாம் பாருங்க, எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒன்றா நிப்பாட்டி பாருங்க, ஜெராக்ஸ் அடித்த மாதிரியே ஒன்று போல இருக்கும். ஆனால் அந்த குழந்தைகளை பேணி பாதுகாப்பது தான் மனிதனுக்கு சோதனை. அந்த குழந்தைகளை சாதாரணமாக கையாள முடியாது. மன வளர்ச்சி குன்றிய குழந்தை, அந்த குழந்தை என்ன செய்கின்றோம் என்பது அதுக்கே தெரியாது. ஒரு வாலிபத்தை குழந்தையாக இருக்கும் பொழுது ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 15 வயதை தாண்டுகின்றது, 20 வயதை தாண்டுகின்றது, தாண்டும் பொழுது அந்த குழந்தை வாலிபமாக ஆன பிறகு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை அந்த குழந்தையால் உணர முடியாது. மன வளர்ச்சி இல்லை, மூளை வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தை உடுத்திருக்கக்கூடிய ஆடைகள் அவிழ்ந்து கீழே விழுந்தாலும் அறியாமல் நின்று கொண்டிருக்கும்.
அந்த குழந்தை மலஞ்சலம் கழிக்கும் பொழுது நின்று கொண்டிருக்கும். இதையெல்லாம் தாயாகப்பட்டவள் தந்தையாகப்பட்டவள் பேணி காப்பாற்றுவதுதான் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சோதனை. அழகாக கொடுக்கப்பட்ட குழந்தைகளை எந்த அளவிற்கு ஏற்றுக்கொண்டோமோ அதே போல் உடல் உறுப்புகள் குன்றிய குழந்தைகளையும் அல்லாஹ் கொடுப்பான். இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தைகளை கொடுத்தால் ஒரு சிலருக்கு பிடிக்காது. பொன் குழந்தையா, இத்தனை வருஷமா இருந்து அல்லாஹ் எனக்கு பொம்பளை பிள்ளைய கொடுத்துட்டானே அப்படின்னு வறுமைக்கு பயந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய இந்த சமுதாயத்தில் சோதனையாக சொல்லுகின்றான் அல்லாஹ். உங்களை குழந்தைகளை கொடுத்து அருளாகவும் வைப்பேன், குழந்தைகளை கொடுத்து சோதிக்கவும் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் அதிகமாக பதிவு செய்கின்றான். யாரெல்லாம் மறுமைக்கு பயந்து குழந்தைகளை கொண்டீர்களோ மறுமை நாளில் அவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். அவர்களை அல்லாஹ் சும்மா விட மாட்டான். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் உணவளிக்கக்கூடியவன் படைத்த இறைவன். சாதாரண ஒரு மனிதன் பெண் குழந்தைக்கு பயந்து அந்த குழந்தையை கொன்றால் அவனுடைய நிலை மிகவும் மோசமானதாக இருக்கும். கடுமையாக அல்லாஹ் தண்டிப்பான். அருளாக கிடைக்கப்பட்ட எமது குழந்தைகளை நாம் வழங்க வேண்டிய உரிமைகளை சரியாக வழங்க வேண்டும். என்ன உரிமை? நமக்கு கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். தவறிவிட்டோம் என்று சொன்னால் அது நமக்கு பின்னாடி பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். என்ன பிரச்சனை? அல்லாஹ் சொல்லுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சிலரை பார்த்து அல்லாஹ் தூதர் சொல்லுகின்றார்கள், நீங்கள் ஒவ்வொரு மனிதர்களும் உங்கள் பொறுப்பு பற்றி மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள். என்ன பொறுப்பு? இந்த உலகத்தில் யாரெல்லாம் தலைவர் என்ற அந்தஸ்தில் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விசாரிப்பார். நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மரணிக்கும் வரை தலைவர் என்ற அந்தஸ்தில் இருந்தீர்கள், என்ன செய்தீர்கள்? அந்த பொறுப்பை வாங்கி கொண்டு நீங்கள் என்ன நல்ல காரியம் செய்தீர்கள்? இரண்டாவதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் விசாரிக்கக்கூடிய இரண்டாவது தரம், ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன், ஒரு குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஆண்மகனை விசாரிக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் மனைவி இருந்தால், குழந்தைகள் இருந்தால், கணவன் தாய்மார்கள் இருந்தார்கள், இவர்களை பற்றி நீதான் பொறுப்பு. அவர்களுக்கு எந்த நோவினை வந்தாலும் அதற்கு பொறுப்புதார் யாரு? அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண். எனக்கெல்லாம் தெரியாதுன்னு கையை விரிச்சிட்டு உலகத்தில் போற மாதிரி போக முடியாது. மூன்றாவதாக அல்லாஹ் மறுமை நாளில் விசாரிக்கக்கூடிய ஒரு மூன்றாவது தரமான ஒரு நபர் யார்? பெண்களை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான். பெண்களை பற்றி விசாரிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவன் வீட்டில் வாழும் பொழுது அந்த வீட்டிலே யாரெல்லாம் இருந்தார்களோ, கணவனுடைய தாயோ தந்தையோ உற்றார் உறவினர் நமக்கு பிறந்த குழந்தைகள் எல்லாவற்றிற்கும் இந்த பெண்கள் தான் பொறுப்பு. இதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாளில் யாரையுமே விடமாட்டான். மறுமையில யாரையும் லேசா விடமாட்டான். விசாரணை என்று சொன்னால் எல்லோரும் ஒருபட தான் விசாரிப்பான், நபிமார்களாக இருந்தாலும் சரி. அதனால்தான் அல்லாஹ் எச்சரிக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கு அன்ஃபுஸகும் வ அஹ்லிக்கும் நாரா வகூதுஹா அன்னாசு வல் ஹிஜாரத்துன் அலைஹா மலாயிகத்துன் ஹிலாலுன் சிதாதுன் லா யக்ஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமருன். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை காத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ, அல்லாஹ்வை தவிர இணை விதைக்கக்கூடிய செயல்களில் இருக்கின்றார்களா, அதை தடுத்து நிறுத்துங்கள். மறுமையில் விசாரிப்பான், அவர்களை விசாரிப்பான். விசாரிக்கும் பொழுது எப்படி விசாரிப்பான் என்று சொன்னால், அகலிக்கும் நாரா, குடும்பத்தார்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் நெருப்பை சொல்லி அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். ஒரு நெருப்பை காட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்துகின்றான். வகூது கன்னாசு வல் ஹிஜாரத்துன் அலைஹா, அந்த நரகத்தில் எரிக்கப்படக்கூடிய பொருட்கள் என்ன தெரியுமா? கல்லும் மனிதர்களை போட்டு அந்த நரகத்தினுடைய எரிபொருளாக மாற்றப்படும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றான். மனிதர்கள் கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் குழந்தை இல்லாதவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்ய வேண்டும். நாம் ஏர்வாடிக்கும் நாகூருக்கும் சென்று தாயத்து கட்டினா குழந்தை பிறக்காது.
ஏன் என்று சொன்னால் நபிமார்கள் அல்லாஹ் இடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிலளித்தான். இது நாதா ரப்பஹு நிதாஅன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், தாழ்ந்த குரலில் பிரார்த்திக்கின்றார்கள். கால ரப்பி இன்னி வஹனல் அல்ஹமு மின்னி வஸ்அலு ரஸன் சைபா வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி சகியா. யா அல்லாஹ், நிச்சயமாக என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாயிருச்சு. அவங்க கேட்குறாங்க அல்லாஹ்ட்ட, என்னுடைய எலும்புகள் எல்லாம் பலகீனமாயிருச்சு, என்னுடைய தலையில இருக்கக்கூடிய முடியெல்லாம் வெளுத்து விட்டது, வயதாகிவிட்டது. அப்போ வயதாகிவிட்டது என்று சொன்னால் குழந்தை பிறக்காதுன்னு இல்லை, அல்லாஹ்ட்ட துவா வைக்கிறாங்க. துவாவை வைத்து விட்டு, நான் எவ்வளவோ உன்னிடம் பிரார்த்தனை செய்தேன், என்னுடைய பிரார்த்தனைக்கெல்லாம் நீ எனக்கு பதில் அளிக்காம இல்லை, எல்லா பிரார்த்தனைக்கும் அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார். வயின்னி ஹிபுத்துல் மவாலிய மின் வராய் வகானத்தி முராத்தி ஆக்கிரா. அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் எனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகளை பற்றி கவலைப்படுகின்றேன், எனக்கு பயமா இருக்கின்றது, எனக்கு பின்னால் நடக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து பயமாக இருக்கின்றேன். ஏன் என்று சொன்னால் என்னுடைய மனைவி குழந்தை இல்லாமல் மலடியாக இருக்கின்றார், என்னுடைய மனைவிக்கு ஒரு வாரிசை கொடுக்க வேண்டும் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினிடத்தில் பிரார்த்தனை வைக்கின்றார்கள். நீ உன் புறத்திலிருந்து எனக்கு வாரிசை அளிப்பாயாக. வயரிசுனி வயரிசு மின் ஆலி யாக்கூப வஜ்அல் ரப்பி ரலியா. அவர் எனக்கும் வாரிசாக இருப்பார், யாக்கூபுடைய சந்ததியினருக்கும் வாரிசாக இருப்பார் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைக்கிறாங்க. அப்போ குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நம்முடைய குழந்தை கிடைச்சிட்டா போதாது, அந்த குழந்தைய எப்படி கையாள வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைக்கணும். இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலைகள் மிகவும் மோசமா போயிடும். இந்த உலகத்தில் இருக்கும் வரையில குழந்தைகளை சரியா வளர்க்கலன்னு வைங்களேன், கையை கட்டிக்கிட்டு கண்ட இடத்துலையும் போய் நிற்கக்கூடிய ஒரு சூழலை நம்முடைய சந்ததிகள் ஏற்படுத்தும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் குழந்தையை பெற்றெடுப்பது பெரிதல்ல, ரப்பனா வஜ்அல்னா முஸ்லிமைனி லக வ மின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக. கேட்கக்கூடியது யார் தெரியுமா? இந்த துஆவை இப்ராஹிம் நபி கேட்குறாங்க. இப்ராஹிம் நபிங்கிறது யாரு? அல்லாஹுடைய தோழன், அல்லாஹ் நண்பனாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நபி. அந்த நபி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை வைக்கிறாங்க, யா அல்லாஹ், எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழ வேண்டும், அதற்காக பிரார்த்திக்கிறாங்க. யாருக்கு? அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களாக என்னையும் இஸ்மாயிலையும், என்னுடைய மகன் இப்ராஹிம் நபி கேட்குறாங்க, என்னையும் என்னுடைய மகனையும் உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, எனக்கு பின்னே வரக்கூடிய சந்ததிகள் உன்னை வணங்கி உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று அவர்களும் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பிஜ் அல்னி முகீம சலாத்தி வமின் துர்ரியத்தி ரப்பனா வதகப்பல் துஆ. யா அல்லாஹ், அது மாத்திரம் போதாது, நாங்கள் உன்னை கடைசி வரை தொழுது வணங்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும், உன்னை கடைசி வரை தொழுது வணங்கக்கூடிய சந்ததிகளை எங்களுக்கு ஆக்கி கொடு என்று இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கின்றார்கள். ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஹ்மினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ், மறுமை நாளில் என்னுடைய சந்ததிகளையும் என்னுடைய பெற்றோர்களையும் அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த நாளில் எங்களுடைய விசாரணையை சரியாக பார்க்க வேண்டும், எங்களை மன்னிப்பளிப்பாயாக என்று இப்ராஹிம் நபி அவர்கள் இப்படியெல்லாம் துவா செஞ்சிருக்காங்க. ஆக நபிமார்கள் குழந்தைக்காக துவா செய்தது ஒரு வகை, நபிமார்கள் அவர்களுடைய குழந்தைகள் எப்படி பிறக்க வேண்டும் என்று துவா செய்தது ஒரு வகை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய அல்லாஹ்வுடைய அருளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித சமூகமாக இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தில் கவனமாக வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய அருள் என்று சொல்லக்கூடிய அந்த சந்ததிகள் நம்முடைய நிலை மோசமாக ஏற்படும் என்று கூறி என் முதல் உரை நிறைவு செய்கின்றேன். اللهم صل على سيدنا محمد
وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. பரபரப்பாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் நாமெல்லாம் நேரம் இல்லாத அளவிற்கு நம்மை நாம் பயன்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார்கிட்ட போய் நீங்கள் நலம் விசாரித்தாலும் அவங்க சொல்லக்கூடிய முதல் பதில் என்னவா இருக்கும் தெரியுமா? நேரமே இல்லைப்பா, எனக்கு வேலை சரியாக இருக்குது, வீட்டுக்கு போவேன் வருவேன், வேலைக்கு போவேன், வெளியே எங்கேயும் வர்றதில்லை, எனக்கு நேரமே இல்லை. அப்போது நேரம் இல்லாத ஒரு மனுஷன் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் மறுமை நாளில் நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. இருக்கக்கூடிய காலங்களை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அந்த முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குழந்தை செல்வம் இல்லாத மனிதர்களை எல்லாம் நாம் சந்தித்து பேசிப்பார்கள். குழந்தை செல்வம் இல்லை என்று சொன்னால் அவர்களுடைய நிலைகள் மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும்பான்மையாக குழந்தை செல்வங்களை நமக்கு வாரி வழங்கி இருக்கின்றான். அவன் நாட்டப்படி எப்படி கொடுக்க வேண்டுமோ ஆணையும் கொடுப்பான், பெண்ணையும் கொடுப்பான், ஆணும் பெண்ணும் கலந்து கொடுப்பான், இரண்டையும் கொடுக்காமல் மலடாகவும் ஆக்குவான். அதுதான் அல்லாஹ்வுடைய வேலை. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட குழந்தைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும்? நாம் இந்த வேகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் வயிற்றிலே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் தீர்மானிப்பது என்ன தெரியுமா? குழந்தை எனக்கு ஆண் குழந்தையாக பிறக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பெண் குழந்தையாக பிறக்க வேண்டும். ஒரு தாய் தகப்பனுடைய ஆசை தவறு கிடையாது, நல்ல ஆசை தான். ஆனால் அந்த குழந்தைக்கு 10 மாதம் கூட ஆயிருக்காது, என் குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னு சொன்னால் கான்வென்ட்டில் சேர்க்கணும். அதற்காக அவர்கள் வாங்கி ஃபுல் பண்ணக்கூடிய அந்த பேப்பர் என்ன சொல்லுவாங்க, ஒரு பெட்டிஷனை வாங்கி ஃபுல் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி தான் இருக்குது. வயிற்றில் குழந்தை தரிச்சிருச்சுன்னா என்னுடைய பிள்ளையை டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும், ஐடி ஃபீல்டில் தள்ளணும், என்னென்னமோ ஒரு நிறுவனங்களை சொல்கிறாங்க, நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும். பொருளாதாரத்தை மட்டுமே மையமாக வைத்து குழந்தையை தயவு செய்து வளர்க்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அந்த பொருளாதாரம் மோசமாக மாறிவிடும். அந்த பொருளாதாரத்தை காட்டி எனக்கு ஒரு பிள்ளை தான் இருக்கின்றது, எனக்கு 2 பிள்ளை தான் இருக்கின்றது என்று அதிகமாக செல்லங்களை கொடுத்து 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 அந்த பிள்ளைகள் ஒரு காலகட்டத்தில் தாய் தகப்பனை மதிக்காமல் தாய் தகப்பனுடைய வார்த்தைகளை துஷ்பிரயோகம் செய்யக்கூடிய அளவிற்கு வாய் எடுத்தால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாக வரும். எப்படி? தாய் தகப்பனிடம் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு உண்மை கூட வராது. ஏனென்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக பாசம் செல்லம் கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு பையன்தான் இருக்கான், எனக்கு ஒரு பொண்ணு தான் இருக்குது, எனக்கு 2 பொண்ணு தான் இருக்குது இப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக செல்லங்களை கொடுத்து நம்முடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை நாசமாக்கி நம்முடைய வாழ்க்கையும் நாசமாக்கின்றோம். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி அறிவு அவசியம்தான். ஆனால் முழுமையாக இஸ்லாம் சொல்லக்கூடிய குர்ஆனையும் வேதத்தையும் எந்த ஒரு குழந்தைகளுக்கும் நாம் கொடுக்கறது இல்லை. இன்னைக்கு நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க, பெரும்பான்மையாக பெண்கள் சாதாரணமாக 8 மணியை தாண்டி தான் எந்திரிப்பாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பாருங்க 8 மணி 9 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. ஏன்னு சொன்னால் ஸ்கூல் லீவு. அதனால குழந்தைங்களை கிளப்பக்கூடிய வேலை இல்லை, கம்மி. 9 மணிக்கு மேலே தான் எந்திரிப்பாங்க. திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரையும் 6 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. ஏன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு சாப்பாடு தயார் செய்யணும், குழந்தைகளை குளிக்க வச்சு குளிப்பாட்டி ரெடி பண்ணி விடணும், அவர்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ மறுமையில் சான்று சொல்லக்கூடிய கல்விக்கு நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய சந்ததிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதே கிடையாது. 0%. இன்னும் அதிகமாக சொன்னால் ஒரு 5% கொடுப்பாங்க, அவ்வளோதான். எந்த அளவுக்கு ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்கு 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். காலையில் எந்த ஒரு பிள்ளையாவது மதரசாக்கு இந்த பகுதியில் 100 பிள்ளைங்க இருக்குன்னா எத்தனை பிள்ளைங்க மதரசாக்கு வருதுன்னு நீங்கள் ஆய்வு பண்ணி பாருங்க. சாயந்தரம் வந்தால் ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டு உட்காருவாங்க, எந்த ஒரு தொழுகையும் இல்லை. ஏன்னு சொன்னால் எக்ஸாம் நேரத்தில் படிக்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் காட்டுவாங்க. இந்த உலகத்தில் ஆசைப்படக்கூடிய நிகழ்வுகளை அடைவதே அவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் 3 நன்மை
அவனை தொடர்ந்து போகணும். அவர்கள் செய்த அமல், அவர்கள் பிறருக்கு கொடுத்த கல்வி, மூன்றாவதாக அவருடைய பிள்ளைகள் அவருக்காக கேட்கக்கூடிய துவா. இந்த மூன்றும் அவரை தொடர்ந்து வரும். நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட கண்ணியம் தெரியுமா? நபிமார்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், சித்திகீன்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில், சுகதாக்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அவர்களெல்லாம் அந்த இடத்தில் இருக்கும் பொழுது தாய்மார்களை அமர வைத்து, தந்தைமார்களை அவர வைத்து அவர்களுக்கு வைரத்தாலான கிரீடம் அணிவிப்பானான். எதற்காக தெரியுமா? அவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை மார்க்கத்தில் முழுக்க 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 மார்க்கத்தை ஊட்டிய பிள்ளைகளாக வளர்த்திருப்பார்கள். அவர்களுக்கு சாதாரணமா அரசியல்வாதி பக்கத்தில் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஆசைப்படுறோம். அதுலேயே ஆசை இருக்கும் பொழுது மறுமையில் அல்லாஹ் கிரீடம் வழங்குறானா தாய் தகப்பனுக்கு. எப்படிப்பட்ட ஒரு இடத்துல பாருங்க, நபிமார்கள் இருப்பாங்க, சித்திகீன்கள் இருப்பாங்க, சுகதாக்கள் இருப்பாங்க. இப்படி நல்லவர்கள் எல்லாம் வாழ்ந்த அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை கண்ணியப்படுத்துவேன் என்று சொல்லுகின்றான். யாரெல்லாம் இந்த உலகத்தில் அதிகமாக படித்து 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 இந்த உலகத்தினுடைய கல்வியை கற்றார்களோ, தாய் தந்தையர் செல்லம் கொடுத்து வளர்த்தார்களோ, அவர்களுடைய நிலையெல்லாம் எனக்கு என்ன தெரியுமா? நேற்று ஒரு ஹெட்லைன் பார்த்தேன் பேப்பர்ல. 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் ஆசிரியரோடு திருமணமா. எப்படி ஒரு நிகழ்வு பார்த்தீங்களா? உலகத்தில் கொடுக்கக்கூடிய படிப்பு எந்த அளவிற்கு அவனுடைய மூளையை மழுத வச்சிருக்கு பாருங்க. ஒரு மாணவனுடைய மூளையை எந்த அளவிற்கு மழுத வைத்திருக்கின்றது என்று சொன்னால் அந்த கல்வி எப்படிப்பட்ட கல்வியா இருக்கும்? குர்ஆனையும் சுன்னாவையும் இப்படி இது மாதிரி சொல்ல முடியுமா யாராவது? குர்ஆனை படித்து வேத இது மாதிரி ஹதீஸை படித்து அதிகமாக அறிஞர்களாக மாறியவர்களாக தான் இருக்க முடியுமே தவிர யாராவது இப்படி ஒரு செய்தியை, கேவலமான ஒரு செய்தியை சொல்ல முடியுமா? பார்க்குறதுக்கே அசிங்கமாக இருந்துச்சு ஹெட்லைன்ஸ். அதையும் பெருசாக போட்டிருந்தான் ஒரு டீ கடையில். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனா, சிறுவன். என்ன வயசு இருக்கும்? 16 வயசு. 16 வயசு மாணவன் 27 வயசு ஆசிரியரை திருமணம் அடைச்சிருக்குன்னு சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் கல்வியை போதித்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். இன்று ஆசிரியர்கள் பள்ளிக்கு வரக்கூடிய நிலைப்பாடுகளை பாருங்க. நீங்க இன்னைக்கு நிலைப்பாடுகள் எப்படி தெரியுமா இருக்கு? ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு. மிகவும் வாய் கூசுது. மிம்பர் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்லும் பொழுது அவங்களுடைய தரத்தை பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சும்மா மினு குழந்தைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் போறாங்க. அப்படி இருந்தால் சரியான ஒரு பாடத்தை புகட்டினாலும் மாணவர்களுடைய உள்ளம் தடுமாற்றம் வேறதான் செய்யும். மாணவர்களுடைய மூளை மழுகையாக இருக்கதான் செய்யும். இப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியாக பார்க்கல அப்படின்னு சொன்னா நம்முடைய நிலை சரியான நிலையாக இருக்காது. நம்முடைய மோசமா போயிடும். நம்முடைய பிள்ளைகளால என்ன ஆயிரும்? மோசமா கண்ட இடத்துல போய் கை கட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டுரும். கேரளா மாநிலம் இருக்குல்ல, கேரளா மாநிலத்தில் சுபைதான் சொல்லிட்டு ஒரு முஸ்லீம் பெண்மணி ஒவ்வொரு வீட்லையா போய் வேலை செய்வாங்களாம். ரொம்ப ஏழ்மையான குடும்பம், கணவன் இல்லை, ஒரே ஒரு பையன்தான். அந்த பையனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆசிக். அந்த ஆசிக்கை ரொம்ப செல்லமாக வளர்த்துருக்காங்க. அவங்க இருக்கிறதே ஒரு மண் வீடு, மண்ணால் ஆக்கப்பட்ட ஒரு குடிசை வீடு. ஆனால் அந்த ஆசிக்கு அந்த அம்மா என்ன செஞ்சுருக்குன்னா 2 லட்சம் ரூபாய்க்கு கேடிஎம் பைக் வாங்கி கொடுத்துருக்கு. அப்போது சொற்பமான வருமானம் அந்த குழந்தைக்கு மேலே அதிகமாக பாசம் வச்சதுனால, ஒரே ஒரு குழந்தை தான் செல்லம் கொடுத்ததுனால இப்படி ஒரு நிகழ்வை ஏற்படுத்திட்டு அவன் பைக்கில் தான் போகிறது, பைக்கில் தான் வர்றது. அவனுடைய நிலைப்பாட்டை இந்த தாய் சரியாக கவனிக்கலை. எங்கே போகிறான் எங்கே வராங்கிறத தாய் கவனிக்கணும்ல. தாயோடைய பொறுப்பு அதுதானே. மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான்னு சொன்னான்ல. ஒரு தாய் ஒரு குடும்பத்தினுடைய நிர்வாகத்தினுடைய பொறுப்புதாரி மறுமை நாளில் கடுமையாக விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான்ல. அப்போ அந்த தாய் சரியாக அந்த பிள்ளையை கவனிக்கவில்லை. கவனிக்காத காரணத்தினால என்ன ஆயிடுச்சு? அந்த பையன் போதைக்கு அடிமையாயிட்டான். போதைக்கு அடிமையாகி அந்த தாய்க்கு தெரியாது. அந்த தாய்கிட்ட என்ன பொய் சொல்றான்? ஃபீஸ் கட்டணும், ஸ்கூலுக்கு பணம் வேணும், ஸ்பெஷல் ஃபீஸ் கட்டணும், பணம் வேணும். இப்படியே பணங்களை வாங்கி 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 அவன் போதை ஊசிகளை கையில் ஏற்றி அவன் நிலை எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னால் அவனையே அவன் மறந்துட்டான். அந்த ஊசி இல்லைன்னு சொன்னால்
என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுல செயலுக்கு மாறிவிட்டான். நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். அந்த ஊசியை வச்சு என்னமெல்லாம் செய்வாங்க, எதையெல்லாம் நிறைவேற்றுவாங்கன்னு சொல்லி நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். அப்போது அவனுடைய நிலை முத்தி போயிடுச்சு. முத்தி போயிட்டு கடைசி கட்டத்தில் தான் தாய்க்கு தெரியுது, சுபைதாக்கு தெரிஞ்சவனை சுபைதா மகனை கண்டிக்கிறாள். எப்போ? உச்சத்துக்கு போனதுக்கப்புறம். சாராயம் குடிக்கக்கூடாதுப்பா, ஊசி போடக்கூடாதுப்பா. எப்போ கண்டிக்கிறான்? காசு தரலைன்னா உடைய காதோடு அரைஞ்சிருவேன்னு சொல்கிறான். அப்போ கண்டிச்சு பயன் இருக்கா? ஆரம்பத்தில் கண்டிக்கலன்னு சொன்னால் கடைசியாக செல்லமாக வளர்த்து வயிற்றில் கஷ்டப்பட்டு பெற்று எடுத்த அந்த குழந்தையினுடைய நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு என்ன தெரியுமா? இப்படி தான் பரிசு கிடைக்கும். காதோடு அரைஞ்சு காதில் இருக்கிற தோலை அத்துட்டு போயிட்டு அதை விற்று சாராயம் குடிச்சு ஊசி போட்டிருக்கான். ஊசி போட்டு அவனுடைய போதையை உச்சத்துக்கு ஆக்கியிருக்கான். திரும்பவும் காசு வேணும்ல, ஏன்னா ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் இவன் தான் செலவு பண்ணுறான். திரும்பவும் காசு வேணுங்கிறனால திரும்பவும் தாயிட்ட வரான். திரும்பவும் தாயிட்ட வந்து காசு வேணும், வெளியே போகிறான், ஃப்ரெண்டுகளோட ஊர் சுத்த போகிறான். தாய் அப்போ தான் கண்டிக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. ஒரு முஸ்லீமு இது மாதிரி செயல்களை செய்யக்கூடாது எப்போ சொல்லுது? ஒரு மகன் தாயை கையை நீட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டதற்கு பிறகு அந்த தாய் கடைசி கட்டமாக கண்டிக்குது. முஸ்லீம் இப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா, முஸ்லீம் அல்லாஹ்வுக்காக 5 வேளை தொழுவணும்னு எப்போ சொல்லுது? தாயை கை நீட்டி அடிச்சாம பாருங்க, அப்போதான் சொல்லுது. அதுக்கு முன்னாடி வரையும் எனக்கு ஒரே ஒரு பையன் தான், அதனால நான் செல்லம் கொடுத்து வளர்க்குறேன், எனக்கு ஒரே ஒரு கண்ணு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பிள்ளைகளை மிகைப்படுத்தி இந்த உலகத்தில் வச்சு வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடைசியில் என்ன தெரியுமாச்சு? தாய் கண்டிச்சு மகனுக்கு வந்து பெரிய ஏமாற்றமாச்சு. ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது காசு தரமாட்டேங்கிற, தருவியா தரமாட்டேன்னு சொல்லிட்டு தரமாட்டேன்னு சொல்லிடுச்சு. உடனே சுபைதா அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவருடைய தங்கச்சி வீட்டுக்கு அருகாமையில் உட்காந்துடுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்? ஆசிக்கு 10வது படிக்கக்கூடியவன் பக்கத்து வீட்டில் போய் என் வீட்டில் கொஞ்சம் இளநீ உரிக்கணும், அருவா கொடுங்கன்னு கேட்குறான். சரி, இளநீ உரிக்கத்தானே அருவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுத்துட்டாங்க. அந்த இளநீ உரிக்க வாங்கின அருவாயை நேராக கொண்டு போய் அவனுடைய தாயார் சுபைதாவோட கழுத்தில் ஓங்கி வெட்டுறான். அந்த சுபைதா அங்கேயே மரணிக்கிறாங்க. கேரளாவில் நடந்த சம்பவம், ஒரு 10 நாள் தான் இருக்கும். அப்போ ஒரு முஸ்லீமான குடும்பத்தில் அல்லாஹ்வையும் தூதரையும் ஏற்றுக்கொண்ட ஒரு இடத்துல எப்படி அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய ஆதாரம்னு சொல்றான். இன்னைக்கு இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு ஆதார் கார்டு எப்படி ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்கு, அது மாதிரி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அருட்செல்வங்கள் குழந்தை இருக்குல்ல, இந்த குழந்தை உங்களுடைய உலகத்தினுடைய ஆதாரம். இந்த குழந்தைகள் உங்களுடைய மறுமையினுடைய ஆதாரம். மறுமை நாளில் மலக்குமார்கள் கூப்பிடும் பொழுது எப்படி தெரியுமா கூப்பிடுவார்கள்? இன்னாருடைய மகன் இன்னார் என்று தான் அழைப்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார் என்று தான் அழைப்பார்கள். வெள்ளிக்கிழமை அன்று வானவர்கள் வாசல் நிற்பாங்களாம். வாசலில் நின்று கொண்டு பட்டியலில் எழுதி கொண்டிருப்பார், இந்த நேரத்தில் இவர் வருகின்றார், இன்னாருடைய மகன் இன்னார், இப்படிதான் அவருடைய பெயர் பதியப்படும். ஆக இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது நம்முடைய அருட்செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அளவுக்கு அதிகமாக ஆசை வைத்து நேசிக்கக்கூடிய குழந்தைகளை நாம் கவனமாக பார்க்க வேண்டும். நீங்கள் கடைசி கட்டத்தில் அந்த குழந்தைகளை கவனித்தால் அந்த குழந்தைகள் நம்ம என்ன தெரியுமா செய்யும்? போலீஸ் ஸ்டேஷனில் போய் கை கட்டிட்டு நிற்கணும். போலீஸ் ஸ்டேஷனில் கை கட்டிட்டு நின்று நம்ம மக சொல்லும், கஷ்டப்பட்டு 10 மாதம் சுமந்து பெற்றோம், அந்த பொண்ணு சொல்லும், எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, சமயபுரத்தில் போய் நான் திருமணம் பண்ணிக்கிறேன், சர்ச்சில் போய் திருமணம் பண்ணிக்கிறேன், தாயும் வேணாம் தந்தையும் வேணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் அடைக்கலம் தேடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய நிலைப்பாடுகள் நல்ல நிலைப்பாடுகளாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு எதற்காக அருளை வழங்கப்பட்டானோ அந்த அருளை அமானிதமாக பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட எல்லா அருள்களும் அமானிதம். அந்த அமானிதத்தை நீங்கள் சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும். அந்த அமானிதத்தை பற்றி மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். கையாக இருந்தாலும், வாயாக இருந்தாலும், கண்ணாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், மனைவி மக்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அமானிதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்றார்கள். கவனமாக இருங்கள். நம்முடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைய வேண்டும். அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.